டைமில் கிட்ஸுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ஹெல்த்தியான மோமோஸ் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, ஆயில், உப்பு சேர்த்து கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் மாவு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஃபில்லிங்க்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேரட், கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது மட்டும் சேர்த்துருக்குறேன். அது கூட பெப்பர், உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மாவு தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் ஃபில்லிங் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மோமோஸ் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. மோமோஸ் வேகிற டைமில் அதுக்கு தொட்டுக்க நல்ல காரசாரமான சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு 2 தக்காளி, 2 மிளகாய், 6-7 பல் பூண்டு போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிருங்க. இப்போது நமக்கு சூப்பரான மோமோஸ் அண்ட் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.